ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீஸா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பீஸாவோட பேஸ் வந்து நான் கடையில் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம். பீஸாவோட பேஸில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு டொமேட்டோ, அதுக்கப்புறமா கேரட், ஆனியன், அப்புறமா வந்துட்டு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் வந்துட்டு சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஹீட் ஆகிட்டு இருக்க அந்த குக்கரில் வந்து நம்மளோட பீஸா வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ண விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.